எல்லா நீதி வழக்குலையும் என்ன சொல்றாங்க, மற்ற எல்லா வழக்குகளும் பாலியல் வழக்குல என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நீதிமன்றம் பொறுத்துனே இருக்க முடியாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், உடனே போடுங்க, ட்ரையலுக்கு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்கன்னா கூட போடுவாங்க. ஆனா இதுல இது பெண் இருக்கிற வழக்கா இருக்கு, இது ஏன் முடிச்சு கூடாது நீங்க கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிருக்கு. இவர் முறையா இல்லை இந்த பெண். ஏன்னா இது விசாரணைக்கு உட்பட்டா அந்த பெண் என்னென்ன கேள்விக்கெல்லாம் உள்ள வந்து நீதிபதிக்கு தெரியும். பல வழக்குகள் அவங்களும் கீழே வழக்கறிஞர் அந்த மாதிரி வழக்குகள் நடத்தி இருப்பாங்க, பல வழக்குகள் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பெட்டிக்கு வந்தா பாக்ஸுக்கு வந்து இவங்க சாட்சி சொன்னா இதெல்லாம் காட்டுவாங்க. கர்நாடக மாநிலத்தில் நீங்க இந்த நபர் எக்ஸ் என்ற நபரோட நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க, இவ்வளவு செட்டில்மெண்ட் பண்ணாங்க, வாங்கியிருக்கீங்க, வீடியோ ஆதாரத்துன்னு கேட்பாங்க. தற்காலிக முடிவு, ஸ்டே, நிறுத்தி வைத்தல், இடைக்கால உத்தரவு இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா இறுதி உத்தரவு போட முடியாது. அப்ப இறுதி உத்தரவு போடணும்னா அவங்க இதை சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு தான் போடணும். நீதிமன்றம் ஒரு முழு முடிவுக்கே கூட வரலாம், கையில ஆவணம் வச்சு ஒரு முழு முடிவுக்கே கூட வரலாம். ஆனா 95 விழுக்காடு நீதிமன்றங்கள் அப்படி உத்தரவு போடாது. வெளியில ஒரு கமெண்ட் சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆமா அப்படிதான் பண்ணியா, ஆமா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் லீகல் பைண்டிங் இருக்குமானா லீகல் பைண்டிங் இருக்காது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதுல விஷயமே. ஒருத்தர் ஒரு மரியாதை குறைவா பேசுறது, இல்ல சாதிய இதுவா பேசுறது, இல்ல ஒரு கலங்கப்படுத்துற விதத்துல பேசுறது, நான் சர்காஸ்ட் கமெண்ட் அடிச்சேன்னு சொல்ல முடியாது. அந்த கமெண்டே தான் ஒரு கிரைம். என்ன நீ தொடர்ச்சியா கணவன் மனைவியாவே வாழணும்னு நினைச்சு நம்பிக்கை ஊட்டி தான் நீ என் கூட திருமண உடல் உறவுல இருந்த, அந்த நம்பிக்கை கெடுத்து இப்ப நீ டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு பிஹேவ் பண்ணிட்ட, அதனால நீ பண்ணதெல்லாம் ரேப்புன்னு சொல்ல முடியுமா? ஆனா இவ்வளவு விசாரணைகள் நடக்கிறப்போ நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட் மாற வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த 12 வார கால அவகாசம் கொடுத்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மேலதான் நாங்க சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். இந்த அமுல்ராஜ் வழக்கும் சுபாஸ்கரன் வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம். சரி, முதல் வழக்கு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண நம்ம போட்ட வழக்கு. அந்த வழக்கோட தொடர்ச்சியா தான் சம்மன் கொடுக்குறோம்னு சொல்றது காவல்துறையோட நிலைப்பாடு. சம்மன் கொடுக்கும் போது தான் இந்த சிக்கல் ஏற்பட்டது. சம்மனை கிழிச்சு போட்டாங்கிறதுக்காக ஒரு வழக்கு, கிழிச்சு போட்டவரை கைது பண்ண வந்தது, அதனால ஏற்பட்ட சிக்கல் சொல்லி 2வது வழக்கு. இந்த அமுல்ராஜ் மற்றும் சுபாஸ்கரன் மேல போடப்பட்ட வழக்குக்கு சுப்ரீம் கோர்ட் போல, அதுல இப்பதான் பெயிலுக்கு ஹைகோர்ட் போயிருக்கு. புரியுது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குவாஷ் பண்ணாம போனதே தவறு. அந்த தீர்ப்பே குறையுடைய தீர்ப்பு, டிஃபெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட். அது மேல உச்ச நீதிமன்றம் பார்வையை செலுத்தி குவாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே நிறைய முன் தீர்ப்பு இருக்கு. லல்லு யாதவ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஒரு கேஸ் இருக்கு. அதுல இதே மாதிரி சிமிலர் பொசிஷன், இதே மாதிரி சூழல்ல எஃப்ஐஆரை குவாஷ் பண்றாங்க. அந்த தீர்ப்பை எல்லாம் இது பார்க்காமலேயே இந்த நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. நீதிமன்றம் ஆழ்ந்த சட்ட பார்வையை அதுல செலுத்தல, மேலெழுந்த வாரியா அரசு தரப்பு சொன்னது மட்டும் கேட்டுக்கிட்டு அது போதுமானதா இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழமை நீதிமன்றம், அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. அது தவறானது அப்படின்றது தான் நம்ம அதை ரிவ்யூ போயிருக்கோம். மேல இருக்கிற ஜட்ஜும் அதை ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்கு. அதனால அதை இருந்தாலும் அரசு தரப்பை கேட்கணும், அதான் இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அவங்க தரப்பா இருக்காங்க, அந்த விஜயலட்சுமியும் அரசும். அதனால அவங்க பதில் சொல்லட்டும் அப்படின்றதுக்காக தேதி போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றங்கள் அது மாதிரி லாங் டேட்ஸ் தான் போடுவாங்க. அதனால 2/5 போட்டிருக்காங்க, 2/5 அன்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க. புரியுது. அந்த உச்ச நீதிமன்றத்துல அந்த சட்டத்துக்கு என்ன விதமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது? செய்திகள்ல ஒரு விதமா சொல்றாங்க. அதாவது சீமானுக்கும் அவங்களும் பேசி சுமூகமா பேசி ஒரு அவங்க என்ன அப்படி சொன்னாங்க. நான் பேசி சுமூகமா தீர்த்துக்குங்கன்னு சொல்லல, இதை டிஸ்போஸ் பண்ணுங்க, யூ ப்ளீஸ் கிவ் a closure to this கேஸ்ன்றாங்க. இதை முடிச்சுக்குங்கன்றாங்க. அதுல 2 நம்ம பார்க்க வேண்டியது. ஒண்ணு, 2 தரப்பும் இணைந்து முடிச்சுக்குங்க. ஒண்ணு, இது பெண் சார்ந்த விஷயமா இருக்கு, இது என்னத்தை போய் விசாரணை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றம் பொதுவா என்ன நினைக்கணும்னா, இது ஒரு பெண் சார்ந்த விஷயமா இருக்கு, இதுல போய் இந்த மாதிரி நடந்திருக்குது, இல்ல இவர் மேல ட்ரையல் நடக்கதான் வேணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லல. நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். புரியுது. எல்லா நீதி வழக்குலையும் என்ன சொல்றாங்க, மற்ற எல்லா வழக்குகளும் பாலியல் வழக்குல என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நீதிமன்றம் பொறுத்துனே இருக்க முடியாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், உடனே போடுங்க, ட்ரையலுக்கு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்கன்னா கூட போடுவாங்க. ஆனா இது பெண் இருக்கிற வழக்கா இருக்கு, இது ஏன் முடிச்சு கூடாது நீங்க கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிருக்கு. இவர் முறையா இல்லை. இந்த பெண் ஏன் முறையா இல்லைன்னா, அவர் ஒரு தடவை புகார் கொடுக்குறாரு, அவரே 15 ஆண்டு காலம் அமைதியா இருக்காரு, தேர்தல் நேரத்தில் மறுபடியும் புகார் கொடுக்குறாரு, அவரே 2வது முறை வாபஸ் வாங்குறேன்னு எழுதுறாரு, அவரே பணம் வாங்குறதா சொல்றாரு, அவரே இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் கர்நாடகாவில் அந்த நீதி பிவி நாகரத்னா கர்நாடகா சேர்ந்தவங்க, பெங்களூர், இவங்களோட பேக்ரவுண்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க பல பேர்கிட்ட ஒரு சில நடிகரோட சேர்ந்து வாழறாங்க, சில அரசியல்வாதிகளோட சேர்ந்து வாழறாங்க, சில தொழிலதிபர்களோட சேர்ந்து வாழறாங்க.
ஒவ்வொரு முறை அவர்களை விட்டு பிரியும் பொழுதும் பணம் வாங்கிட்டு வராங்க அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இது விசாரணைக்கு வரும்போது அது பெண்ணுக்கு இன்னொரு ஆபாசமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும். எதுக்கு இதை போய் விசாரிக்கிறீங்க, நீங்களும் ஒரு தலைவரா இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பொம்பளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது ஏதோ பண தேவைக்காக தான் இவங்க வராங்க, இதை சரி பண்ணி இதை அனுப்பிச்சிடக்கூடாதா, இது ஏன் நீங்க கண்டினியூ பண்றீங்க அப்படின்றதுக்காக யூ கிவ் எ க்ளோஷர் டு திஸ் கேஸ்ன்னு சொல்றாங்க. நான் எப்படி கேட்கறேன் பாருங்க, இதுல நியாயமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீதிமன்றம் ஸ்டே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன் ஸ்டே பண்ணுதுன்னா இப்படி ஒரு வாய்ப்பை வந்து நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்படி நம்ம பண்றதன் மூலமா ஒரு அவங்க வந்து பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு முடிச்சுக்கலாம் அவங்க. இது ஏன்னா இது விசாரணைக்கு உட்பட்டா அந்த பெண் என்னென்ன கேள்விக்கெல்லாம் உள்ளாவான்னு நீதிபதிக்கு தெரியும். பல வழக்குகள் அவங்களும் கீழே வழக்கறிஞர் அந்த மாதிரி வழக்குகள் நடத்தியிருப்பாங்க, பல வழக்குகள் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது பெட்டிக்கு வந்தா பாக்ஸுக்கு வந்து இவங்க சாட்சி சொன்னா இதெல்லாம் காட்டுவாங்க. கர்நாடக மாநிலத்துல நீங்க இந்த நபர் எக்ஸ் என்ற நபரோட நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க, இவ்வளவு செட்டில்மெண்ட் பண்ணாங்க, வாங்கியிருக்கீங்க, வீடியோ ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. பாக்ஸ்ல இருக்கும். நான் அந்த வழக்கு நடத்தும் போது நான் நடத்துறேன்னா அண்ணன் சீமானுக்கு நடத்துறேன், இந்த கேள்வி நான் கேட்பேன். இந்த இண்டஸ்ட்ரியல் பேரோட சொல்றீங்க, இருக்கு அதெல்லாம். இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட இவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்தீங்க, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, அவங்களே காணொலி வெளியிட்டு நான் இவ்வளவு ரூபாய் வாங்கிக்கிட்டேன், எனக்கு நான் அவங்க வாழ்க்கையில் தலையிட மாட்டேன், இதெல்லாம் இருக்குன்னா எப்படி நீங்க சொல்றது சரியாகவும் நம்ம கேள்வி வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஏன் நீங்க அதை எழுதி கொடுத்தீங்க, வேண்டான்னு எழுதி கொடுத்தீங்க? ஏன் 10 ஆண்டு காலம் நீங்க நடவடிக்கை எடுக்கல? 10 ஆண்டு காலம் நடவடிக்கையாம நீங்க யாரு கூட குடும்பம் நடத்திருந்தீங்க? இவர் ஞாபகமா தான் இருந்தீங்க, நீங்க இவரை கணவரா தெரிவிச்சிருந்தீங்கன்னா நீங்க யாரு கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியாது இல்லைன்ற கேள்வியெல்லாம் வருதுல்ல. இதெல்லாம் பெட்டிக்கு ஒரு சாட்சியா அந்தமா வந்துட்டாங்கன்னா நம்ம சாட்சி தானே, அந்த மாதிரி தான் முதல் சாட்சியா இருப்பாங்க பாதிக்கப்பட்டன்னு சொல்றதுனால. இந்த கேள்வி எல்லாம் வரும். இந்த கேள்விக்கு அவங்க எப்படி நெளிய வேண்டி வரும், அது என்னென்ன சிக்கல்கள் அந்த பொண்ணு. அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, இதை முடிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. நியாயமா நீதிமன்றத்தோட குரல் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துச்சா எப்படி நீங்க இதை பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க. நீதிமன்றபதிகளுக்கு அனுபவத்தின் பேரில் நல்ல தெளிவான புரிதல் இருக்கும். 15 ஆண்டு காலம் 11ல இருந்து 25 வரைக்கும் எப்படி ஒருத்தர் சும்மா இருக்க முடியும்? அது என்ன சார்ந்த பிரச்சனை? இது நகையா, பணமா, அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் வரும்ன்றதுக்கு பொருளா? அப்படி இல்லை. அப்ப நீதிமன்றத்தோட தன்மையை புரிஞ்சுட்டு தான் ஒரு க்ளோஷர் கொடுங்க, ஒரு முடிவு கொடுங்க. இதை வந்து விசாரிக்க வேண்டாம், இதை விசாரிச்சா சங்கடம். நீங்களும் ஒரு லீடரா இருக்கீங்க, உங்களுக்கு இது பேசு பொருள், உங்களுக்கு பொலிட்டிக்கல்ல அது ஒன்றும் அது சங்கடம் தான். அதனால இந்த க்ளோஷர் கொடுங்க, இதை டிஸ்போஸ் பண்ணுங்க, இதை முடிச்சுக்குங்க அப்படின்றாங்க. முடிக்கலன்னா மெரிட்ஸ் கோர்ட் ஆர்டர் போடும். சட்டப்படி என்ன இருக்கோ அந்த உத்தரவு கோர்ட் போடும். அதுக்கு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதை நம்ம அதை கொடுத்துருவோம். அப்ப அப்படி போகும்போது அது இப்ப அவர்கள் பின்வாங்கிட்டாங்க, விஜயலட்சுமி அவர்கள் பின்வாங்கிட்டாங்க, வரல என்பது நியாயம் கிடையாது எதுவும் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசோட விளக்கம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட விளக்கம் இதுல இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட் பார்ட்டி அது. ஏன்னா ஒரு பக்கம் இங்கே கீழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடும்பொழுது எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணோம், யார் மேல போட்டோம்? ஸ்டேட் மேல போட்டோம். ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அந்த வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். ஸ்டேட்ன்றது அந்த மாநிலத்தை குறிக்கிறது. அதுதான் அது. எந்த வழக்குனாலும் காவல்துறையில எந்த வழக்குனாலும் அது ஸ்டேட் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அது அரசு தான் குறிக்கும். இந்த வழக்கு இந்த தீர்ப்பு தவறு, இந்த தீர்ப்பு தவறு நம்ம மேல முறையீடு போகும்பொழுது அதுல எதிர்த்தரப்பு யார், ஆப்போசிட் பார்ட்டி, ரெஸ்பாண்டன்ட் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டேட் தான் பார்ப்போம். ஸ்டேட்டோட பதில் பார்ட்டி இஸ் பார்ட்டி டு தி ப்ரொசீடிங்ஸ். ஒரு வழக்குல 2 தரப்பு இருந்தா ஒரு தரப்பை கேட்டு முடிவு பண்ண முடியாது, இறுதி முடிவு பண்ண முடியாது. தற்காலிக முடிவு, ஸ்டே, நிறுத்தி வைத்தல், இடைக்கால உத்தரவு இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா இறுதி உத்தரவு போட முடியாது. அப்ப இறுதி உத்தரவு போடணும்னா அவங்க இதை சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு தான் போடணும். நீதிமன்றமே ஒரு முழு முடிவுக்கே கூட வரலாம், கையில ஆவணம் வச்சு ஒரு முழு முடிவுக்கே கூட வரலாம். ஆனா 95 விழுக்காடு நீதிமன்றங்கள் அப்படி உத்தரவு போடாது. எதிர்த்தரப்பை கூப்பிட்டு கேட்கும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கும், கேட்டு தவறாக அங்கே கூட கண்டிக்கும். அது ஆனா கேட்கணுன்றது நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி. கேட்காம நம்ம உத்தரவு போடக்கூடாது. அதன் அடிப்படையில் ஸ்டேட் என்ன சொல்ல போகுதுன்னு, இன்னும் புதுசா என்ன சொல்ல போறாங்க, இந்த உயர் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்களோ அதை தான் ரிப்பீட் பண்ண போறாங்க. அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. தொகுதி பொறுப்பாளர்கள் மத்தியில நாம் தமிழ் கட்சி உறவுகள் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தையா நிலவு வருது. நாம் தமிழ் கட்சியினோட வழக்கறிஞர் பாசறை கொஞ்சம் சுணக்கமா இருக்கிறதா அப்படி பேசிக்கிறாங்க. இல்ல, இப்ப இதெல்லாம் செயல்பாடுகளையும் நீங்க பார்க்கும்பொழுது வழக்கறிஞர் பாசறை மிக சிறப்பா செயல்படுது. முன்ன எந்த நிகழ்வுகளும் இல்லாத விட இந்த குறிப்பிட்ட நிகழ்வுல ரொம்ப வேகமா, ஒரு நாள் கூட எந்த விஷயத்திலையும் காலதாமதம் இல்லை. அமுல்ராஜும் சுபாஸ்கரனும் கைது செய்யப்பட்ட வழக்கிலே கூட அன்றைக்கே நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டோம்.
எங்க உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் மனு இல்ல அன்னைக்கு மதியம் நடந்து மறுநாள் அது முறையிட்டோம். முறையிடும் போது அவங்க என்ன சொன்னாங்க, நீதிபதி நீங்க வந்து மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டோம், 24 மணி நேரம் இன்னும் முடியவே இல்லை, அதனால அதுக்குள்ள 24 மணி நேரம் ஹேபியஸ் கார்பஸ்க்கு அந்த அப்பதான் சரியானதா இருக்கும், அந்த 24 ஹவர்ஸே முடியல, நீங்க திங்கட்கிழமை முறையிடுங்க அப்படின்னு சொன்ன போது திங்கட்கிழமை போகும்போது காவல்துறை என்ன சொன்னாங்க, நான் இல்லை அதெல்லாம் நீங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இருக்கட்டும், அவங்களை வந்து பெயில் போட சொல்லுங்க, நாங்க வந்து பெருசா அப்போஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதோட அவுட்கம்னா இதை வந்து அவங்க பின்வாங்குறாங்க. இதுவே ஹேபியஸ் கார்பஸ் வந்து எஃப்ஐஆர் இல்லாம போச்சுன்னா அது நீர்க்கழிவுக்கு அவங்க நீதிமன்றம் என்ன சொல்ற, சரி போயிட்டு தான் வரட்டும் பார்க்கலாமேறாங்க. நீதிமன்றத்துக்கு 1008 பணிகள் இருக்கு. அப்ப இது ஒரு வழக்கா வந்து இதுக்கு விசாரணைக்கு நேரம் ஒதுக்க தேவையில்ல, இது முடிஞ்சிட போனா அது கொஞ்சம் எளிதா நீதிமன்றங்கள் கடக்க நினைக்கும். அப்படித்தான் அது கூட போச்சு. நம்ம அது அன்னைக்கே செயல்பட்டுட்டோம், அன்றைக்கே அதுக்கு ஜாமீன் மனு தாக்கல் பண்ணிட்டோம். மறுநாள் வந்து முதல் வழக்குல தீர்ப்பாயிடுச்சு. இதுல திங்கட்கிழமை அந்த வழக்குல அமுல்ராஜுக்கும் சுபாஷ்கரும் செங்கல்பட்டு வழக்குல நான் போனேன், மறுநாள் வந்து ரூபன் வழக்கறிஞர் போனார், மறுநாளும் போனார், கூடவே இன்னொரு சீனியர் கவுன்சிலும் கூப்பிட்டு போனோம். இப்ப எல்லா நாளும் தொடர்ச்சியா போடும், ஒரு நாள் கூட திங்கள் புதன் செவ்வாய் வியாழன் எல்லா நாளுமே அதுல வேலை செஞ்சிருக்கோம். அப்ப வழக்கறிஞர் பாசறை வேலை செய்யல சுணக்கமா இருக்குன்னு சொல்றதுக்கு அதுல வாய்ப்பு இல்லை, சிறப்பா தான் செயல்பட்டிருக்கு. எனக்கே தனிப்பட்ட முறையில் தெரியும், எல்லா நாளும் நான் செலவு பண்ணேன். நிறைய சங்கர் அவர் செயல்பட்டாரு, இன்னும் ஃபாசில் அவர்கள் செயல்பட்டாரு, எழும்பூர்ல இருந்து ராமசாமி அவர்கள் செயல்பட்டு நிறைய தம்பிகள் வந்து அதுல செயல்பட்டாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பண்ணி, ஒருத்தர் காப்பி வாங்கினாங்க, ஒருத்தர் மனுவை தொடர்ந்து நம்பர் வாங்கினாங்க, ஒருத்தர் வந்து டேட் எல்லாம் குறிச்சு பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, நாங்க போய் ஆஜரானோம். அப்ப எல்லோருமே அதுல கிட்டத்தட்ட இந்த 3-4 வழக்குக்காக 20-25 வழக்கறிஞர்கள் 2 நாளா காவல் நிலையத்துக்கு போனோம். அன்னைக்கு நைட்டு ரிமாண்ட் பத்தி பேசுவோம், அப்ஜெக்ஷன் பேசும்போது நாங்க உள்ள போனதே 3 வழக்கறிஞர், வெளியில இருந்தது ஒரு 10 வழக்கறிஞர். அன்னைக்கு இரவு 12 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. முதல் நாள் நான் சொல்றேன், நீதிமன்றத்தை பூட்டின காட்சி அது நம்ம கிடையாது. அந்த பூட்டின நீதிமன்றத்தை உடைச்ச வழக்கறிஞர் நம்ம வழக்கறிஞர் கிடையாது, அது உள்ளூர் வழக்கறிஞர்கள். போலீஸ் எப்படி பூட்டலான்றதுக்காக உடைச்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா அவ்வளோ முனைப்பா வேலை செஞ்சாங்க. முன்பு எப்பயும் வேலை செய்யறதை விட இந்த முறை கூடுதலா வேலை செஞ்சது நானே பார்த்தேன். அதனால சிறப்பாக தான் வேலை செய்யறாங்க. ஒருங்கிணைவு சில சமயம் சரியில்லாம இருந்தது, இந்த வாட்டி நான் ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக வேலை செஞ்சேன். சீமான் அவர்கள் வந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்காக எதிர்த்தரப்ப கூப்பிடுறப்போ இந்த சில வார்த்தைகள் எல்லாம் வச்சு அந்த பேசுறாரு, அது வந்து ஒரு ஆவணங்களா பதிவேடு ஆகாதா? இல்ல அப்படி அதாவது அதுல ஒன்றும் தவறா பேசல அவரு, அதனால இதுல ஆவணம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. இன்னொன்னு எப்படி ஜுடிஷியல் நோட் எடுத்துக்க முடியும், நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நீதிமன்றம் அப்படி அது கருத்துல எடுத்துக்க முடியாது. வெளியில சொல்ற எந்த கமெண்ட்டையுமே அல்லது எந்த ஒரு பேச்சையுமே நீங்க ஒரு கருத்தா எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன, இப்ப நீதிமன்றத்தை நீங்க போனீங்கன்னா தெரியும், உங்களை பெட்டியில ஏத்துவாங்க, அந்த விட்னஸ் பாக்ஸ்ல ஏத்துவாங்க, ஏத்திட்டு சத்தியமா சொல்றேன்னு சொல்லுவாங்க. பழைய சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னா காட்டுவாங்க. அதெல்லாம் நடைமுறைலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வழக்கு ஒழிஞ்சு போச்சு. கீதை மேல கையெழுத்து வாங்குவாங்க, கை வாங்குவாங்க, சத்தியம் வாங்குவாங்க, குரான்ல வாங்குவாங்க, எந்தெந்த மத நம்பிக்கை இருக்கோ அந்தந்த மதம், பைபிள்ல வாங்குவாங்க. அதெல்லாம் என்னன்னா ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வர்றது. இப்ப பேச போறது உண்மையா இருக்கணும், உண்மையா இல்லைன்னா அதோட எல்லா விளைவுகளையும் அவர் சந்திக்க நேரிடும் அப்படின்றத உட்படுத்தி தான் விசாரணை தொடங்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பொலிட்டிக்கலா வெளியில பேசுறதுக்கோ இல்லை, நான் பொதுவான புரிதலுக்காக சொல்றேன், சீமான் பேசுறதுல தவறு இருக்கதான் நான் கருதலை. ஒருவேளை யாருக்கும் ஒரு இது இருக்கு, வெளியில ஒரு கமெண்ட் சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆமா அப்படிதான் மனையா ஆமா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் லீகல் பைண்டிங் இருக்குமானா லீகல் பைண்டிங் இருக்காது. புரியுது. நீதிமன்றத்தில் என்ன கேட்பாங்கன்னா, நீதிபதி விசாரிக்கும் பொழுது நான் உங்களை விசாரிக்க போறேன், நீதிமன்றம் சில ஸ்டேட்மெண்ட்டுகளை எடுக்கும், காவல்துறை எடுக்கிறது 161 ஸ்டேட்மெண்ட் பழையபடி, நீதிமன்றம் சில ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். நீதிமன்றம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது என்ன சொல்லணும்னா, இப்போ நான் உங்களை விசாரிக்க போறேன், விசாரிக்கிறத பதிவு செய்து கையெழுத்து வாங்குவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறாரான்னு சரியாக கேட்டுக்கிட்டு இந்த ஆவணம், இந்த பதிவு போகிற இந்த சாட்சியம் உங்களுக்கு எதிராக கூட பயன்படுத்தப்படலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அதாவது இது உங்களுக்கு எதிராகவே போகுன்றதை கூட நீதிமன்றம் சொல்லணும். இதில் எதனா மறுக்கணும்னா கூட உங்களுக்கு மறுக்கிறதுக்கு உரிமை உண்டுன்றது சேர்த்து நீதிமன்றம் சொல்லி தான் விசாரணையே தொடங்கும். வெளியில ஒரு ரன்னிங் கமெண்ட்டோ, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டோ, ஒரு சர்க்கார் ஸ்டேட்மெண்ட்டோ விடுறதுக்கும் நீதிமன்றத்தில் சொல்ற சாட்சியத்துக்குமான எவிடென்ஷியரி வேல்யூக்கு நிறைய வித்தியாசம். புரியுது. ஒரு டிஃபமேஷன் கேஸ்ல, ஒரு அவதூறு வழக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கன்னு வச்சுங்களேன், அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதில் விஷயமே.
ஒருத்தர் ஒரு மரியாதை குறைவாக பேசுறது, இல்லை சாதிய இதுவாக பேசுறது, இல்லை ஒரு களங்கப்படுத்துகிற விதத்தில் பேசுறது, நான் சர்காஸ்ட் கமெண்ட் அடித்தேன்னு சொல்ல முடியாது. அந்த கமெண்ட்டே தான் ஒரு கிரைம். புரியுது. இதில் அது கிரைம் கிடையாது. கிரைமுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஒரு குற்றத்துக்கான அட்மிஷன் இல்லை டினையல். இப்போ நான் இப்போ பொது வழியில் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்போ நீதிமன்றம் அதை கணக்கில் எடுத்து விட்டுடுமா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடக்கும்போது ஒருத்தர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலைங்கன்னு சொல்லிட்டாரு, நீதிமன்றம் விட்டுருமா? அது எப்படி விட முடியாதோ அதே போல் வெளியில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீதிமன்றம் தண்டிக்கவும் முடியாது. தனக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டதா, நீதிபதி முன்னாடியோ அல்லது காவல்துறையிலையோ பதிவு செய்யப்பட்டதா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியுமே தவிர வேறு இடங்களில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தீர்ப்பு கொடுக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கேரிஸ் நோ வெயிட், எவிடென்ஷியரி வேல்யூ இல்லை. ஆனால் அப்படி தவறாக பேசியிருந்தா பொதுவெளியில் பொலிட்டிக்கலாக அதை வேறு வேறு மாற்றி மாற்றி பேசுனான்ற வரும்ல. அப்போ அப்படி யாரும் பேச மாட்டாங்கல்ல. அப்படி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அண்ணன் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அதை உண்மையை உள்ளபடி பேசுகிறார். நான் அதை மறைச்சி வைக்க, நான் அதில் ஒரு நேர்மை இருக்குது. நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லலை, நான் நேர்மையாக தான் சொல்கிறேன். அன்றைய தேவை அல்ல, அன்றைய சூழல், அன்றைய நம்பிக்கை அப்படியா இருந்தது, அன்றைய உணர்வு அப்படியா இருந்தது. நான் இப்படி கேட்குறேன் பாருங்கள். 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான பிறகு ஒரு 6 மாதம் கழித்து வேண்டான்னு பிரிகிறாங்க. அவர்களுக்குள்ள எல்லாமே அப்போ முடிஞ்சு தான் இருக்கும் இல்லையா, உறவு உட்பட உடல் சார்ந்தவர். இப்போது என்னை நீ தொடர்ச்சியாக கணவன் மனைவியாகவே வாழணும்னு நினச்சி நம்பிக்கை ஊட்டி தான் நீ என் கூட திருமண உடல் உறவில் இருந்த அந்த நம்பிக்கை கெடுத்து இப்போ நீ டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு பிஹேவ் பண்ணிட்ட, அதனால நீ பண்ணதெல்லாம் ரேப்புன்னு சொல்ல முடியுமா? மிஸ்லீடிங்கா, ஃபால்ஸ் ப்ராமிஸா, அப்படி தான் இருக்க முடியாது. எல்லா கணவனும் திருமணத்தப்ப என்ன சொல்லணும், கடைசி வரைக்கும் நான் வச்சு வாழறேன், அது கிறிஸ்தவ முறைப்படியோ இஸ்லாமிய முறைப்படியோ, அந்த இஸ்லாம்னா கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும், அந்த ஒப்பந்தம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக இருக்கிறோம். கிறிஸ்டியானிட்டினா சாவர பரியந்த மரணத்தை அல்லாது வேறொன்றும் நம்மை பிரிக்காமல் இருக்க கடவுது அது சொல்றது. இதுலேயும் அப்படிதான், இந்து முறைப்படியோ அல்லது பகுத்தறிவு வழியில் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்றது தான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலை காப்பாற்ற முடியாததானே விவாகரத்து வருது, மனமுறிவு வருது. அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க என்ன பொய்யா நம்பி கணவனா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க கணவனா இப்ப இல்லாத சூழ்நிலை போயிடுச்சு. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் என்னோட உறவுல இருந்ததெல்லாம் அது கள்ளத்தனமான உறவு, இல்லை அது தவறான உறவு, அது கற்பழிப்பு, அது பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்ல முடியுமா? பிள்ளைகள் சொல்லும். அப்ப ஒரு உறவு என்பது உணர்வின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஏற்படுறது. உணர்வையும் நம்பிக்கையும் யார் யார் காப்பாத்துறாங்களோ அது வரைக்கும் தான் எந்த உறவையும் தொடர முடியும். எல்லா மனிதர்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க நெஞ்சில கை வச்சு பார்த்தா யாரோடையோ ஏதோ ஒரு காலத்துல அன்போடையும் நட்போடையும், அதை தாண்டி சில சமயம் காதலோட இருந்திருப்பாங்க. அந்த உறவை தொடர முடியாம பல பேர் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் துண்டிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில வந்த பிறகு கூட பல பேர் அந்த உறவை தொடர முடியாம துண்டிச்சிருப்பாங்க. அப்ப இது மனித உணர்வு சார்ந்தது. அதை நீங்க கொச்சைப்படுத்துவீங்கன்னா எந்த ஆண் எந்த பெண்ணோட நட்பாவோ அன்பாவோ தோழியாவோ எப்படி நாளைக்கு பழகிட்டோம், தோழமை காதலா மாறிச்சு, அப்ப நாளைக்கு இதை காரணமா வச்சு யாரும் அந்த உறவையே அசிங்கப்படுத்த, களங்கப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி சில பெண்களோட நடவடிக்கை இருக்கு. அந்த வரிசையில தான் இந்த விஜயலட்சுமியோட நடவடிக்கை இருக்கு. நான் உண்மையே சொல்லுவோம், நாம் ஒரு பெண்ணை நேசிச்சேன்னு வச்சுங்க, எனக்கும் அவருக்குமான நெருக்கமான பழக்கத்துன்னு வச்சுக்கோம். அவரு கல்யாணம் ஆயிடும், எனக்கு ஏதோ காரணம் நான் அவரும் பிரிஞ்சிட்டோம், சரிங்களா? நான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்து அந்த ஆண்டு அடுத்த ஆண்டு நான் முடிச்சுட்டு இருப்பேன். இல்ல 10 ஆண்டு காலம் ஆகுது. அவருக்கு ஒரு திருமணம் ஆகி ஒரு வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொரு ஆணோட வாழ்ந்துருக்காரு, ஒரு 2 பிள்ளைங்களை பெற்றிருக்காரு. அப்படி பெத்துட்ட நிலைமையில நான் உண்மையிலேயே ஒருத்தரை நேசிக்கிறேன்னா, அவங்க எல்லாம் என் கூட இருந்தாங்க, என் கூட பழகினாங்க, அப்பெல்லாம் நாங்க காதல் பண்ணோன்னு கூட, நெருக்கமான நட்புல இருந்தோன்னு கூட நம்ம வெளியில சொல்லுவோமா? அது என்ன காட்டுது? அவர்கள் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை காட்டுது. சமூகத்துல நம்ம விரும்பினவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, வாழட்டும். உண்மையான அன்பு இருக்கிறவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. உண்மையான நட்பு இருக்கிறவங்க, சாதாரண மனித மாண்பு இருக்கிறவங்க கூட எப்படி வேணாலும் சண்டை போட்டவங்களா கூட இருக்கும், அவங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழறாங்க, வாழட்டும் தான் அன்புள்ளவங்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கலைன்னா அந்த உளவியல்ல வன்மம் இருக்கா இல்லையா, அது பின்னாடி நோக்கம் இருக்கா இல்லையா, அது காசு பறிக்கிற நோக்கம், இல்ல 1-2ல 1 பாப்பன்ற நோக்கம், இல்ல ஒரு சைக்கோபேத்திக் பிஹேவியர், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கதா நான் பார்க்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில ஈவன் மாரலி ஸ்பீக்கிங், நியாயத்தின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் பேசும்போது கூட எந்த ஒரு நபரை யார் ஒருத்தர் உண்மையா நேசிச்சிருந்தாலும் நட்பு பாறை அதிகம் வேணாம், நட்பு பாறை, ஒரு நன்மை எனக்கு பணம் தரணும்,
வெளியில போய் நான் பணம் தரணும், ஏமா பணம் கொடுக்கலன்னு நான் கேட்பேன். ஊரெல்லாம் போய் நான் பணம் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த நட்புக்கு நாம கொடுக்குற மரியாதை இல்லையா? ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலே நீங்க அப்படிதான்னா, அதை தாண்டிய உறவுல உண்மையை நேர்மை உள்ளவங்க, பண்பாடு உள்ளவங்க, நாகரிகம் உள்ளவங்க, அன்பு உள்ளவங்க இப்படி நடக்க முடியாது. அப்படி யாராவது ஒருவர் நடந்தால் அவருடைய நோக்கம் அது குதர்க்கமானது, பணம் தின்னுவது. அதை தாண்டி வேற ஒன்றும் இருக்க முடியாது. நான் உறுதியா நம்புறேன். புரியுது.